ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் சண்டே அன்னைக்கு எடுத்த வீடியோ தாங்க. ஸோ அம்மா வீட்டுக்கு தான் கிளம்புறதுக்காக ரெடி ஆகிட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி இருந்த கொஞ்சம் மாவில் வந்து இட்லி செஞ்சு, கூடவே புதினா சட்னியும் வந்து அரைச்சி சாப்பிட்றலான்னு சொல்லி காலி பண்ணோம் இல்லையா? எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டு போகிறதுக்காகவே வந்து அரைச்சி சாப்பிட்டுட்டு அப்புறமா தான் அம்மா வீட்டுக்கு கிளம்புனேன். போன உடனே பார்த்திங்கன்னா, டீ குடித்து முடிச்சாச்சு ஸ்நாக்ஸோட. அதுக்கப்புறமா வந்து சமையல் வேலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அம்மா வீட்டில் வந்து ஆல்ரெடி வந்து அவங்க வந்து சமையல்லாம் ஸ்டார்ட் பண்ணி தான் இருந்தாங்க. மட்டன் வேக வச்சு, அப்புறம் ஆட்டுக்கால் பாயாவும் வேக வச்சுருந்தாங்க. மட்டனில் பார்த்திங்கன்னா, இந்த கொடை மிளகா, வாழைக்காய், அப்புறமா கத்திரிக்காய்லாம் போட்டு ஒரு கூட்டு மாதிரி செஞ்சாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. அப்புறமா ஆட்டுக்கால் பாயா வந்து வேக வச்சுருந்ததில் அதில் வந்து மசாலா அரைச்சி போட்டு சூப்பராக குழம்பும் ரெடி பண்ணியாச்சுங்க. யாருக்கெல்லாம் இந்த ஆட்டுக்கால் பாயா ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம வீட்டில் எப்போவுமே ஃபேவரட் இது. ரொம்பவே பிடிக்கும். குழந்தைங்களுக்குமே சரி, எனக்குமே சரி, என் ஹஸ்பண்டுக்குமே சரி, எல்லாருக்குமே பிடிக்கும்னு சொல்லி அம்மா வந்து ஃபஸ்ட்டு நாளே வந்து ஆட்டுக்கால் பாயா குழம்பு செஞ்சுட்டாங்க. அடுத்து வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எதுவுமே செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். சித்தியும் வந்து பார்த்திங்கன்னா, கீழ் வீட்டில் தான் இருக்காங்க. அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா, அவங்க சமைச்ச ஃபுட்டை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க என்ன சமைச்சாங்கன்னு பார்க்கலாமா? வந்து குழம்பு மட்டும் இருந்தால் போதுமா? சுட சுட சாதமாக வந்து வடிச்சிட்டோம். சுட சுட சாதம், அப்புறமா சித்தி கொடுத்த 2 சைட் டிஷ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஒன்று வந்து முட்டைக்கோஸ் பொரியலுங்க. இது முட்டைக்கோஸ் பொரியல் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறமா வந்து மட்டன் பெப்பர் மசாலா மாதிரி செஞ்சுருந்தாங்க. அதுவுமே சூப்பராக இருந்தது. ஒரு சில பேர் சமைக்கிற அந்த ஸ்டைலே வந்து தனியாக இருக்கும். என்னதான் நம்ம வந்து விதவிதமாக சமைச்சாலும் மற்றவங்க நமக்கு சமைச்சு கொடுத்தாங்கன்னா அது சாப்பிட்ற டேஸ்ட்டே தனி விதமாக இருக்குங்க. யாருக்கெல்லாம் இந்த ஆட்டுக்கால் பாயா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். மதியானம் வந்து சாப்பிட்டா தான் வந்து நல்லா ஃபுல்ஃபில்லாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நைட்டு சாப்பிட்டோன்னா நெஞ்சிலே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் மதியம் போல் நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. அப்புறமா ஈவினிங் போல் டீ வந்து போட்டு குடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி மினி தோசை, அது வந்து சிவப்பரிசி வந்து கொஞ்சம் அரைச்சி வச்சுருந்தாங்க அம்மா. சிவப்பு அரிசி, கருப்பு அரிசிலாம் போட்டு ஒரு தோசை மாவு, இட்லி மாவு மாதிரி அரைச்சி வச்சுருந்தாங்க. அதில் வந்து எப்போவுமே எங்கள் அம்மா வந்து சின்ன வயசில் இருக்கிறப்போ இந்த மாதிரி மினி தோசை போட்டு கூட வந்து சட்னி ஏதாவது அரைச்சி கொடுப்பாங்க. சின்ன வயசு ஞாபகம் வந்துடுச்சு எனக்கு. இது வந்து இதெல்லாம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அம்மா வீட்டுக்கு போனால் தாங்க கிடைக்கும். எப்போவுமே வந்து குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஸ்நாக்ஸு பசி எடுக்கும் இல்லையா ஈவினிங் டைமில். அது வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி அம்மா இந்த மாதிரி வீட்டுக்காக தான் அரைச்சி வச்சுருந்தாங்க. இதை அப்படியே வந்து ஸ்நாக்ஸாக கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்லி ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மினி தோசை போட்டு நெய்யோடு அப்ளை பண்ணி நம்ம சாப்பிட்டோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இல்லையா? சூப்பராக வந்து நெய்லாம் போட்டு நெய் மினி தோசான்னு சொல்லலாம். இது வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இது வந்து நல்லா மொட்டை மாடலெலாம் போய் நாங்கள் உட்காந்து நல்லா ஆரம்பரம் வந்து உட்காந்து சாப்பிட்டோம். அது வந்து வீடியோ எடுக்க முடியல. நான் வந்து அந்த தோசை சுட வந்து அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இப்படி தாங்க நம்மளோட டே வந்து போயிடுச்சு. ஆனால் நிஜமாகவே சொல்கிறேன், ரொம்பவே நல்லா இருந்தது. ஹெல்த்து பெனிஃபிட் அந்த கருப்பரிசியில் ரொம்பவே இருக்குது. கண்டிப்பாக வந்து இனிமேல் அப்பப்போ வந்து எப்போவுமே வந்து செய்கிற அந்த இட்லி தோசைக்கு பதிலாக சிவப்பரிசி, கருப்பரிசிலாம் அரைச்சி கூட நம்ம செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. யாரெல்லாம் வந்து செய்வீங்க அப்படின்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லைங்க, கண்டிப்பாக வந்து லீவ் டைம்ன்றதுனால ஈவினிங்கில் வந்து குழந்தைங்க ஸ்நாக்ஸு டெஃபினட்டாக கேட்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி ஒரு மினி தோசை நெய் போட்டு சட்னியோட இல்லை சாம்பாரோட ஏதாவது ஒன்று செஞ்சு, இல்லைனா அதுலேயே வந்து நீங்கள் முட்டை ஊற்றி கூட கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபுல்ஃபில்லாகவும் இருக்கும். அப்புறமா நைட்டுமே பார்த்திங்கன்னா இந்த பாயாவே இருந்தது குழம்பு. இந்த குழம்ப வச்சு கூடவே வந்து ஏதாவது ஒரு ஆம்லேட்டோ இல்லை அந்த சைட் டிஷ்ஷே இருந்தது, அதை வச்சே வந்து நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோங்க. இப்படி தான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு டே வந்து போயிடுச்சு. அந்த ஃபஸ்ட்டு டே வந்து போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 மணி போல் ஆயிடுச்சு. அந்த 7 மணி போல் எங்கள் திருவெச்சூர் இருக்கு இல்லையா? திருவெச்சூரில் வந்து ஒரு சூப்பரான டிமார்ட் வந்து திறந்துருக்கு. இந்த குழம்பு தான் நிறைய இருக்கே, நம்ம அதை வந்து நைட்டு சாப்பிட்றலாம் அப்படின்னு எடுத்து வச்சுட்டு நாங்கள் வந்து டிமார்ட்டுக்கு கிளம்பிட்டோம். அங்கே ஆஃபர்லாம் போட்டிருந்தாங்க. கொஞ்சம் மளிகை சாமானும் வாங்க வேண்டியது இருந்தது. குழந்தைங்களை கூட்டிகிட்டு ஒரு ட்ரிப் மாதிரி நாங்கள் கிளம்பிட்டோம். நல்லா ஆஃபர் தான் இருந்தது. ஒவ்வொரு சைடுமே பார்த்திங்கன்னா ஜென்ஸு, லேடிஸு, அப்புறமா மளிகை சாமான், பிஸ்கெட், ஸ்நாக்ஸ்னு ஒவ்வொரு வெரைட்டியாக இருந்தது. எல்லாமே வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் என்ன வாங்கலாம் அப்படின்னு யோசித்தோம். மெயினாக அந்த ஜென்ஸுங்களுக்கு தேவையான அந்த ஷர்ட்டு, டிஷர்ட்டு எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி விலையில் இருந்தது. டாய்ஸுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு ஒர்த்தபிளாகவே இருந்தது. அதனால் பாலு, அந்த டென்னிஸ் பால் அதெல்லாம் வந்து வாங்கிட்டோம். வாலிபாலும் வாங்கினோம். ஜென்ஸுங்களுக்கு அந்த ஷர்ட் பார்த்தீங்கன்னா 199 ருபீஸில் நல்லா ஒர்த்தபிள் குவாலிட்டியாக இருந்ததுங்க ஷர்ட்டு. 100% சொல்கிறேன், நான் கண்டிப்பாக வாங்கலாம். வாங்கி யூஸ் பண்ணி தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஆல்ரெடி நாங்கள் வந்து இங்கே மாதாவரமில் இருக்கிற அந்த ஷாப்பில் வாங்கியிருக்கோம். டிஷர்ட்டுமே பார்த்தீங்கன்னா 99 ருபீஸ்க்கு பெரியவங்க போடுற சைஸே வந்து தாராளமாக கிடைக்குது. போனீங்கன்னா டிமார்ட்டுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓவரால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பீச் சைடு திறந்து இருக்கிற ஒரே டிமார்ட்
டிமார்ட்டு திருவெச்சூரில் இருக்கிற டிமார்ட் தான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? போயிட்டீங்களா இல்லையான்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா சப்போர்ட்